வணக்கம் தோழர்களே. நாம் ரிக்வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 63வது சுத்தத்தோடு நிறுத்தினோம். 6வது மண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 63வது சுத்தத்தோடு நிறுத்தினோம். அதில் ஒரு செய்தி அப்போது சொல்ல வேண்டியது, அதாவது புரையனுடைய 9வது பாடல், 63வது சுத்தத்தின் 9வது பாடல். புரையனுடைய துரிதமாய் ஓடுபவையும் நேராக பாய்பவையுமான இரு பெட்டை குதிரைகள் என்னுடையவை ஆகுக. சுமிதனுக்கு சொந்தமான 100 பசுக்களும் பேறுகனால் பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகளும் எனக்கு ஆகுக. சாண்டன் எனக்கு அடகிய 10 பொன் தேர்களையும் பணி உள்ளவர்களும் வீரர்களும் உத்தமர்களுமான ஆட்களையும் அளிப்பானாக அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. 9வது பாடல். அது இந்த புருவந்தார்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு சொல்லுக்கு மற்றொரு வள்ளல் பரம்பரையாக இருக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. இந்த 9வது பாடலை பற்றி அடிக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இப்பாடலும் அடுத்ததும் வேள்விகளுக்கு தாராளமாக வாரி வழங்குபவர்களை புகழ்ந்து பாடுபவை 9, 10, 11 அப்படின்னு. இது இந்த வதவே ரிஜ்ரே ரக்வி போன்றவை. ஆனால் சாயனர் குதிரை பசுக்கள் என்ற சொல்லை சேர்த்து பொருள் கூறுகிறார், அவங்க கொடுத்தாங்கன்ட்டு. இந்த அப்படி பார்த்தால் பொருள் எதுவும் விளங்காது. புரையா, சுமிதன், பேருகன் ஆகிய வள்ளல்களின் பேர்களாக இருக்கலாம் என்று அடிக்குறிப்பு இருக்கிறது. அது என்ன 9வது பாட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னால், நிறைய தாராளமாக வேள்விகளுக்கு வாரி வழங்குபவர்கள். அது சம்பந்தமான ஒரு செய்தி தத்துவத்தின் தொடக்கங்கள் என்று தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா அவர்கள் எழுதின நூல். அதில் ஒரு முக்கியமான செய்தி, வேள்வி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த மதகுரு இலக்கியத்தின் விரிவான சாரம் வேள்வி என்றழைக்கப்படும் சடங்குகளை மதகுரு வர்க்கம் சடங்குகளை நிகழ்த்துவதற்கான தொழில்நுட்பம், நோக்கத்துக்கு பொருத்தமான மந்திரங்கள், அனைத்து வகையான கருவிகள், எரிப்பதற்கான உணவுப் பொருள்கள் அல்லது வேள்வியில் பலியிடுவதற்கான விலங்குகள் போன்றவை அவசியம் வேள்விக்கு. ஏன்னா இந்த நாம் படிச்சுட்டு வர்ற இந்த ரிக்வேதத்தில் இந்த வேள்விக்கு வருவாயாக, இந்த வேள்வியில் தற்பையில் அமர்வாயாக, சோமபானம் அறிந்து விட்டு மதத்துடன் இந்த உற்சாகமாக கலந்து கொள்வாயாக, இங்கிருந்தாலும் இந்த வேள்விக்கு வருவாயாக, தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் வேள்விக்கு வருவாய். இப்படி தான் வேள்வினா எல்லா கவிஞர்களும், அதாவது ரிஷிகளும் பாடுகிறார்கள். ஆக இந்த ரிக்குகள் முழுவதும் வேள்வியை சொல்லுதுன்னா, வேள்விக்கு இவ்வளவு பொருள்கள்லாம் அவசியம் இல்லையா? பொருத்தமான மந்திரம், அனைத்து வகையான கருவி, எரிப்பதற்கு உணவுப் பொருள், வேள்வியில் பலியிடுவதற்கான விலங்குகள் எல்லாம் அவசியம். அதோட இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? அத்துடன் வசதி மிக்க புரவலர் ஒருவர் நிதியுதவி செய்யாமல் வேள்வி நிகழ்த்துவது சாத்தியமில்லை என்ற அடிப்படை நிலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. வேள்வி நடத்த வரும் மத குருக்களுக்கு தட்சிணை அளிப்பது உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்கும் தனிப்பட்ட புரவலர் எஜமானர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தான் வேள்வியை நடத்துகிறவர், பொருளுதவி செய்கிறவர். இவை அனைத்துக்கும் நிதியுதவி அளிக்க புரவலரை ஈர்க்கும் ஒரே வழி, இந்த வேள்வி சரியாக நிகழ்த்தப்படுமானால் எல்லா வகையான பொருளாதார பலன்களும், பொருள் பலன்கள், எல்லா விதமான செல்வங்களும் பொருளாதார பலன்களும் எஜமானர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதே ஆகும். எல்லா விதமான செல்வங்களும் அவங்க சேருங்கிற நம்பிக்கையை அவங்கள்ட்ட ஏற்படுத்தணும். யார்? இந்த வேள்விக்கு பொருள் தர்றவங்களை, அந்த எஜமானர்களுக்கு. மதகுருமார்கள் பெறுகின்ற தட்சிணை அல்லது கட்டணம் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான முழுமையான வழிமுறையாக உள்ளது என்பது மிகவும் முக்கியமான அம்சம். அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை.
ஆக இந்த வேள்வி தான் அவங்களுடைய தட்சணை, அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆகையினால இந்த பெரிய வசதி படைத்த செல்வந்தர்களுக்கு அந்த எஜமானர்கள் என்று கருதி அவர்களை இந்த வேள்வி மட்டும் செஞ்சாச்சுன்னா, நம்ம லோக்கல்லே சொல்லுவாங்க, நீ மட்டும் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டேன்னா ரொம்ப எங்கேயோ போயிடுவேன். அதே மாதிரி துறையூரில் ஒருத்தருக்கு பண்ணி வச்சேன். ஒன்லி 15,000 rupees தான் ஆச்சு எக்ஸ்பெண்டிச்சர். நன்னா வந்துவிட்டார், எங்கேயோ போய் ஓன் ஆகிட்டார் அப்படிம்பா இல்லையா. அதை நம்பிட்டு நம்ம ஆளுங்க யாகம் பண்ணுறோம் யோகம் பண்ணுறோன்ட்டு பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எஜமானர்களை நம்ப வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தட்சணை வேள்வியின் சாரமாக உள்ளது என கூறும் அளவுக்கு சென்று அது அத்தொழிலுக்கான கட்டணத்தின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க மத குருக்கள் தங்களால் இயன்றவரை முயல்கின்றனர். அது மேக்சிமம், அதாவது 5 ரூபா 10 ரூபாயிலேருந்து போய் இப்போ 10,000 20,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. பொருளாதார ரீதியில் மத குருக்கள் முற்றிலும் எஜமானர்களையே சார்ந்திருக்க வேண்டி இருந்தது என்பதும் முற்றிலும் உண்மையாகும். இந்த வேள்வி சம்பந்தப்பட்ட செய்தியில் இப்படி நம்ப வைக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதுதான் இந்த செய்தி. ஆக இந்த வேள்விக்கு எஜமானர்கள் முக்கியம். நாம் இப்போ வேதம் படிக்க போகிறோம். மண்டலம் 6 ரிக்வேதம், மண்டலம் 6 10 மண்டலங்கள் உள்ளது. அதில் 6வது மண்டலம் வசித்து கொண்டிருக்கிறோம். 64வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் உஷையை நோக்கி கூறுவது. காந்திகள் உள்ள உஷைகள் உலகத்தை எழில்படுத்த தங்களுடைய வெளுப்பான சோதியோடு சலங்களின் அலைகளைப் போல் எழுந்தார்கள். அவள் எல்லா நல்ல வழிகளையும் கடந்து செல்ல சுகப்படுத்துகிறார்கள். செல்வியும் சிறந்தவளுமான அவள் செல்வம் தருபவளாய் இருக்கிறாள். உஷையே, நீ மங்களமாய் தோன்றுகிறாய், நீ பறந்து பிரகாசிக்கிறாய். உன்னுடைய ஒளி கதிர்கள் வான் மீது ஏறுகின்றன. மகத்தான காந்திகளோடு அழகாயும் பிரகாசமாயுள்ள நீ உன்னுடைய வடிவத்தை புலப்படுத்துகிறாய். சிகப்பாயும் பிரகாசிப்பவுமாயுள்ள பசுக்கள் மங்களம் உள்ள பரந்துள்ள புகழுள்ள உஷையை ஏந்துகின்றன. அவள் வீரனாயிருக்கும் வில்லாளனைப் போல் பகைவர்களை விளக்குகிறாள். துரிதனாயுள்ள தீரனைப் போல் அவள் தமத்தை நீக்குகிறாள், இருளை நீக்குகிறாள். உஷை அதிகாலை இருளை நீக்குது. மலைகளிலும் எட்டாத இடங்களிலும் நீ செல்வதற்கு சுலபமான வழிகள் இருக்கின்றன. தானே துளங்கும் நீ வானை கடக்கிறாய். சோதியின் புதல்வியான நீ உன்னுடைய பரந்த பொலிவுள்ள தேரிலே விரும்ப தகுந்த செல்வங்களை ஏந்திவா, எங்களுக்கு ஏந்திவா. உஷையே, நீ எனக்கு செல்வத்தை ஏந்திவா. ஏனெனில் தடைபடாமல் இருக்கும் நீ வழிபடுவோர்களுக்கு செல்வத்தை உன்னுடைய காலைகளிலே உன் இஷ்டம் போல் ஏந்தி வருகிறாய். சோதியின் புதல்வியும் அழகியுமான நீ முதல் வேள்வியிலே போற்றப்பட வேண்டும். தேவியான உஷையே, பறவைகள் உன் உதயத்திலே தங்கள் கூடுகளிலிருந்து கிளம்புகின்றன. மனிதர்கள் உணவை சம்பாதித்துக் கொள்ள எழுகிறார்கள். அருகில் இருப்பவனும் அவியளிப்பவனுமான மனிதனுக்கு இந்த செல்வத்தை ஏந்தி வருகிறாய். அதிகாலை நேரத்தை பாடுவது வேற, அதுதான் அதனுடைய செய்தி. காலை நேரத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, குருவிகள் பறக்கிறது போன்ற அந்த செய்திகள், அது ரிஷிகள் அதை வர்ணித்து பாடுகிறார்கள். இதான் அதிகாலை நேரத்தில் பாடுவது மிகவும் தரம் வாய்ந்த பாடல்களாக இருக்கின்றன என்று ரொம்ப சிலாகித்து பேசுவார் சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரலில். 5043வது பாடலோடு அந்த சுத்தம் நிறைவேறுகிறது. 65வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் உஷையை நோக்கி கூறுவது, அதாவது காலை நேரத்தை, அதிகாலை நேரம். இந்த சோதியில் பிறந்த ஒளி புதல்வி நமக்காக இருளை நீக்குகிறாள். மானிடர்களை புலப்படுத்துகிறாள். தன் பிரகாசமான சோதியால் இருளை நீக்குபவளாயும் இரவுகளில் துளங்கும் நட்சத்திரங்களை அழிப்பவளாயும் தோன்றுகிறாள். சூரியன் இது வந்துருச்சுன்னா, ஒளி வந்துருச்சுன்னா நட்சத்திரம் மறைஞ்சிரும்ல, அதை அழிப்பவள் அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்களை அழிப்பவள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறும்போது அந்த மாதிரி இருக்குது. அதை தான் அவர் ரொம்ப பிரமாதமாக இங்கே அதை காட்டிலும் வர்ணித்த தமிழ் பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இத்தனையும் வைத்து கொண்டு தான் நம்மளுடைய மட அதிபதிகள்லாம் வந்து சமஸ்கிருதத்துக்கு வற்புறுத்திட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சைவ வைணவ தலங்கள் மடங்கள் தமிழர்களின் காசுகளில் வடமொழி ஓதிக்கொண்டிருக்கின்றன. நிறைய இருக்குது. அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இந்த வள்ளலாரே எடுத்துங்களேன், ஒரு இவரை பாடும்போது அடிமலருக்குன்னு சொல்ல, அவங்க ஒன்றும் பெருசாக எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க.
அதாவது வள்ளலாரும் மற்ற நம்ம தமிழ் புலவர்களான இந்த ரிஷிகள், அதாவது யார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இருக்காங்களே, இவங்க யாரும் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு செல்வம் கொடு அந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. எந்த பாடலை வேணாலும் பாருங்க, எனக்கு அந்த செல்வம் கொடு, வீடு கொடு, மனை கொடு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடு, சாப்பாடு போடலாம் கேட்கவே மாட்டாங்க. எந்த பாடலை வேணால் எடுத்துங்க. அடிமலருக்கு என் சொல் அணியாமலங்கள் இணைந்தருளே, என்னை வந்து உன் பாதம் என் சென்னி அதே, அப்படி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய தலையில் உன் பாதம் அப்படிங்கிறதான் வரும். நான் வந்து உன் பாதத்தில் இந்த இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தான் வரும் பெரும்பாலும். வள்ளலாரே வந்து ஒரு இனிப்பு கட்டிய பொருள் சொல்வார். அதாவது தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே, இனித்தரு நெய்யலந்து தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும், பசும்பால் தெங்கின் தேங்காய் தனிப்பாலும், இனித்தரு நெய்யலந்து தீம்பரிப்பிடியும் விரைவி, தனித்தனரு தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் இனித்தனர் நெய்யலந்தே இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடு தெல்லமுதே, அனித்தமர திருப்பொதிவில் விலங்கு நடத்தரசே, அடிமலர்க்கு என் சொல் அணியாம் அலங்கல் அணிந்தருளே. அப்படிதான் வரும். இந்த குமரகுருவர் அவர் வந்து பாடும்போதும் அப்படி தான் வந்து உன் பூங்கடல்கள் காட்டி அருளே அடியாருக்கு முன் நின்ற அருள்னு தான் அவர் முடிப்பார். கந்தர் கலிவன் தான் குமரகுருபதி. முருகனை பற்றி தெரியாது அவங்களுக்கு, ஸ்கந்தனை தான் தெரியும். அதை தூக்கி தான் வேலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அது எப்படியே போட்டான். இவங்களுக்கு உள்ள வழிபாடு அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. நான் கூட அந்த அபிராமி அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை வர்ணிக்கிறதுக்கு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை கமலம் பூ மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோய மண்ண விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழுத்துணை. அதாவது இந்த சூரியன் உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம் பொட்டு எல்லாமே சேப்பாக இருக்குது. ஒன்று ஒரு விதமான சேப்பு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அதனால் என்ன பண்ணுறாரு, விதிக்கின்ற மேன் டோட்டலாக அந்த கலர் அப்படின்னு. இவங்க இப்படி தான் வர்ணிக்கிறாங்க. இதை காட்டிலும் இவர் வந்து உஷை காலத்தை வர்ணிப்பது வேதத்தில் அபரிதமாக இருக்கிறது அப்படின்றார். தமிழில் ஏற்பட்டது இருக்குது, அதெல்லாம் இந்த ஒன்று சொல்கிறது இல்லை. இந்த சாம்பிராணிகள் இவன் எல்லாத்தையும் விட்டு இந்த தமிழ் பாட்டில் எல்லாம், அதாவது ஏற்கனவே சொல்கிறது தான். பிச்சைக்காரன் ஒன்றும் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சோத்துக்கு போய் தட்டஞ்சிட்டு போய் நின்னா அதில் நியாயம் இருக்குது. எல்லா செல்வங்களும் இருக்குது, ஏகப்பட்ட பெரிய கோடீஸ்வரம் தட்டேற்றிட்டு போய் ரோட்டில் போய் நின்னான்னு வச்சுங்க, கேவலம் இல்லை. தமிழில் இருக்கிற நம்ம ஞான பண்டிதர்கள் அப்படி தான் பிச்சை எடுத்துகிட்ருக்குறாங்க வடமொழியில். இந்த கம்பர் வந்து ராமாயணத்தை தவிர இன்னொன்று இதுவும் நிறைய இது 9 என்னமோ எழுதியிருக்கார், வேறு நூல்கள் எழுதியிருக்கார். அதில் வந்து அப்படி தான் வேதத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு உட்காந்துருக்கீங்களேடா, இது வரட்டு பஸ் இல்லை அது, அதில் என்ன பாலா வரும், கை தான் வலிக்கும். இங்கே துறவாதவர்க்கும் துறந்தாருக்கும் சொல்லவே துறக்கும் சொன்னால் போதும். துறவாதவர்க்கும் துறந்தாருக்கும் சொல்லவே சுரக்கும் அவை இங்கு ஒரு 1000 இருக்கு, ஒரு 1000 பஸ்ஸு கட்டி கிடக்கு. சொன்னாலே போதும் பால் கொட்டும். நிற்க அந்த சிலர் போய் வரமாறிய சொன்ன வாசகமா மலட்டு ஆவை பற்றி கரவா கிடப்பது என்பற தங்கள் கை வலிப்பேன். அந்த பிடிச்சிட்டு தூங்குனா அதில் என்ன வரும், வரட்டு பஸ் இல்லை, மலட்டு பஸ் இல்லை, பால் வராதில்ல, கையை தான் வலிக்கும். அது மாதிரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். சடதோ பிறந்தார் இது நோம்பு பண்ணிகிட்ருக்காங்க இவர். அதனால தான் அடுத்தவன் வந்து பிரமாதமாக இருக்குது, அதில் நிறையா இருக்குது, இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லி இவங்களே நம்புறது மாதிரி பேசிவிட்டாருன்னு எல்லாம் அதில் இருக்குது, எல்லாம் அதில் இருக்குன்ட்டு. இப்போது திருக்குறள் அச்சடித்த வெளியிடுறதுக்கு பதிலாக சமஸ்கிருத புத்தகங்கள் வெளியிட்டாவது மனதர்ம புத்தகம்லாம் அச்சடித்து வெளியிடுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏதாவது பட்டு கேட்க வேண்டியது கேட்கல. பணம் கொடுத்தவங்க நாம கொடுக்கல. சைவ மடத்துக்கு நம்ம கொடுத்த எழுதி வச்சவங்கலாம் இங்கே கொண்டா என் ப்ராப்பர்ட்டி, அது என் முன்னோர்கள் உனக்கு பைத்தியகாரமாக எழுதிட்டான், நீ தின்னுட்டு கொளுத்து போய் கிடக்குது,
கொண்டாந்து திருப்பி கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிலத்துக்கு நிலமும் அதிகமாக இருந்துடும், அவங்களையும் வெளியேற்றிடலாம். ரிஷி பரத்வாஜன் உஷையை நோக்கி கூறுவது: இந்த சோதியில் பிறந்த ஒளி புதல்வி நமக்காக இருளை நீக்குகிறாள், மானிடர்களை புலப்படுத்துகிறாள். தன் பிரகாசமான சோதியால் இருளை நீக்குபவளாயும் இரவுகளில் துளங்கும் நட்சத்திரங்களை அழிப்பவளாயும் தோன்றுகிறாள். சிகப்பு குதிரை சோடிகளால் இழுக்கப்படும் அழகிய தேர்களிலிருந்தும் உஷைகள் சோதியிலே செல்லுங்கள் அற்புதமாய் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் காலையிலே மகத்தான வேள்வியின் முகத்தை புலப்படுத்தி இரவின் தமத்தை நீக்குகிறார்கள். இரவின் தமம்னா இரவில் இருள் தான் தமம்னாலே, கருப்பை நீக்கிறாங்க. உஷைகளே அவியை அளிக்கும் மனிதனுக்கு புகழையும் உணவையும் ரசத்தையும் ஏந்தி வருபவர்களாயும் செல்வம் செழித்தவர்களாயும் வானில் செல்பவர்களாயும் உள்ள நீங்கள் வழிபடுபவனுக்கு இன்று வீர புதல்வர்களோடும் செல்வங்களோடும் உணவை அளியுங்கள். உஷைகளே போற்றுபவனுக்கு அளிக்க உங்களிடம் எந்த செல்வம் இருக்கிறதோ, அவியளிக்கும் தலைவனுக்கு அளிக்க எந்த செல்வம் இருக்கிறதோ, துதிக்கும் அறிஞனுக்கு அளிக்க எந்த செல்வம் இருக்கிறதோ, அந்த செல்வத்தை என்னை போலுள்ள ஒருவனுக்கு துதிகள் ஏற்கப்பட்டால் எனக்கு நீங்கள் பூர்வத்தில் அளித்தது போல் அளியுங்கள். உஷையே, அங்கிரசர்கள் உன் ஆதரவால் மலையின் உச்சியிலிருந்து பசுக்களின் மந்தையை மீட்கிறார்கள். அவர்கள் துதியாலும் தோத்திரத்தாலும் மலையை பிளந்தார்கள். தேவர்களை அடைத்த மனிதர்களுடைய துதியானது பயனை அளித்தது. சோதியின் புதல்வியே, நீ பூர்வத்தில் உதயமானது போல் இப்பொழுதும் உதயமாகி இருளை நீக்கவும் செல்வம் உள்ளவளே, பரத்வாஜனுக்கு உதயமானது போல் துதிப்பவனுக்கு உதயமாகவும் உன்னை போற்றுபவனுக்கு வீர புதல்வர்களோடு செல்வத்தை அளிக்கவும் பலருக்கு அளிப்பதற்கான உணவை எங்களுக்கு அளிக்கவும். 5049வது பாடல் நிறைவு. 66வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் மருத்துக்களை நோக்கி கூறுவது. வேறு வேறு தேவதைகளை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. மருத்துக்களுடைய சம வடிவுள்ளதும் தயை உள்ளதும் பகை தாழ்த்துவதுமான படை அறிஞனிடம் தோன்றுக. அப்படை மாண்டர்களுக்கு செடி கொடிகள் செழிப்பை அளிக்க அவற்றை செழுமைப்படுத்துகிறது. அதன் விருப்பத்துக்கு இணங்கி பிருசினி தன்னுடைய பிரகாசமாய் உள்ள மடியிலிருந்து வருடத்தில் ஒரு முறை பாலை அளிக்கிறது. சொலிப்பிக்கப்பட்ட அனல்களைப் போல் பிரகாசிப்பவர்களும் இருமடங்காகவும் மும்மடங்காகவும் தங்களை தாங்களே பருமன் செய்து கொள்பவர்களும் புழுதியால் பாழாகாத பொன் தேர்கள் உள்ளவர்களுமான மருத்துக்கள் செல்வங்களோடும் ஆற்றல்களோடும் சேர்ந்து தோன்றுகிறார்கள். ஒழியும் ருத்ரனுடைய புதல்வர்களும் தாங்கும் திறமுள்ள வானால் பாலிக்கப்படுவர்களுமான மருத்துக்கள் மகான்கள். அவர்களை பெரிய விழும் தாயுமான பிருசினி கருவாக மானிடனுடைய நலத்துக்காக ஏந்தினாள் என்பதை அனைவரும் அறிந்தார்கள். மானிடர்களிடம் வர அவர்களுக்கு எந்த வாகனமும் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய இருதயங்களிலே இருக்கிறார்கள். மானிடர்கள் என்பது ஆரியர்கள், விப்ரர்கள், துவிஜர்கள். அங்கு அவர்களுடைய குறைகளை சுத்தப்படுத்துகிறவர்கள் மருத்துக்கள். பிரகாசமாகுங்கால் வழிபடுபவருடைய திருப்தி செய்ய அவர்களுக்கு பால்ங்கிறது மழை அளிக்கிறார்கள். காந்தியால் தங்கள் தேகத்தை சுழங்க செய்து புவியை நனைக்கிறார்கள். வழிபடுபவன் மருத்துக்களின் அருகில் அணுகி அவர்களுடைய மகத்தான நாமத்தை போற்றி விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவனாகிறான். அவியளிப்பவன் மருத்துக்களின் கோபத்தை தணிக்கிறான். இல்லையேல் உக்கிரர்களான அவர்கள் துதிப்பவர்கள் மறைத்து வைத்திருக்கும் செல்வத்தை தடைபடாமல் கைப்பற்றுபவர்களாய் இருக்கிறார்கள். பலத்திலே பலம் உள்ளவர்களும் கூறிய படைகளை ஏந்துபவர்களுமான மருத்துக்கள் அழகாயிருக்கும் சோதியையும் புவியையும் மழையால் இணைக்கிறார்கள். இந்த மருத்துக்களின் நடுவே தானே துளங்கும் ரோதசி வாக்கு விளங்குகிறாள். ஆற்றல் உள்ள இவர்களின் மருத்துக்களின் நடுவே ஒளியை சவுண்ட் அண்ட் லைட் தடைப்படுத்த எதுவும் இல்லை. மருத்துக்களே, உங்களுடைய தேர் பாவம் இல்லாமல் ஆகுக. வழிபடுபவனால் செலுத்தப்படும் உங்களுடைய அந்த தேருக்கு சாரதி இல்லை, குதிரைகள் இல்லை, தீனி இல்லை, பாசங்கள் இல்லை. அது சலங்களை தந்து விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. அது சோதியிலும் புவியிலும் வானின் வழிகளிலும் செல்கிறது. மருத்துக்களை, உங்களால் போரிலே காக்கப்படுபவன் எவனாலும் பிரேரிக்கப்படான், தடைபடான். உங்களால் புதல்வர்களாலும் பேரர்களாலும் காக்கப்படுபவன் போரிலே உக்கிர பகைவனுடைய பசுக்களின் மந்தைகளை வெல்கிறான். அக்கினியே, மருத்துக்கள் பலத்தால் பலத்தை வெல்கிறார்கள். துதியார்களுடான அவர்களுக்கு புவி நடுங்குகிறது. மருத்துக்களுடைய முழங்குவதும் துரிதமாய் செல்லுவதும் தாமே பலம் செய்து கொள்வதுமான படைக்கு மேன்மையான அவியை செலுத்தவும். மருத்துக்கள் யக்ஞத்தை வெளிப்படுத்துபவர்கள் போல் பிரகாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அக்னியின் சுவாலைகளைப் போல் ஜொலிக்கிறார்கள். அவர்கள் போற்ற தகுந்தவர்கள். அவர்கள் வீரர்களை பகைவர்களை நடுக்கப்படுத்துகிறார்கள். பிறப்பில் இருந்து பிரகாசமாயிருக்கும் அவர்கள் வெல்லப்படாதவர்கள்.
நான் ருத்ரனுடைய புதல்வர்களும் மின்னும் ஈட்டிகளை ஏந்துபவர்களுமான மருத்துக்களின் மேன்மையை படையை அவிகளோடு போற்றுகிறேன். துதிப்பவனுடைய சுத்தமாயும் ஊக்கமாயும் உள்ள துதிகள் மழையை அளிக்க பரஸ்பரம் முந்திக் கொள்ளும் மேகங்களைப் போல் மருத்துக்களை பலப்படுத்த பரஸ்பரம் முந்துகின்றன. பசு என்ற பெயரால் இயற்கையின் பலவித பொருள்கள் இங்கு கூறப்பட்டன. அவையெல்லாம் நமக்கு வியப்பையும் ஆர்வத்தையும் அளிப்பவை. உலகில் உள்ள பசுக்கள் எப்போதும் பாலை அளிக்கும். ஆனால் பிருஷ்ணி என்ற தெய்வீக பசு ஒரு முறைதான் பாலை அளிக்கிறது. பாடலில் உள்ள சொற்களின் பொருளோடு சாயனர் கூறும் பொருள் ஒத்துப்போகவில்லை. இப்பாடலின் பொருளும் சரிவர விளங்கவில்லை. ஆங்கிலத்தில் அப்படியே இருக்கு. இப்பாடலின் பொருள் சரிவர விளங்கவில்லை. அவர் சொல்கிற பொருளும் ஒத்துப்போகலை. ஏன்னா அந்த சொற்கள் வேறு, அதுக்கு அவர் சொல்கிற பொருள் வேறு. அவர் அதை ஏற்பாடு பண்ணவர் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அதை மாற்றி எழுதியிருக்கிறார். அவ்வளோதான் அவர் சொல்ல வர்றது. ரிஷி பரத்வாஜன் 67வது சுத்தம். மித்ரா வர்ணர்களை நோக்கி கூறுவது. மருத்துக்கள் முடிஞ்சிருச்சு, இப்போ மித்ரா வர்ணர்கள். நான் எல்லா பொருள்களுக்கும் முதல்வர்களாய் இருக்கும் மித்ரா வர்ணர்களான உங்களை எங்களுடைய துதியால் போற்ற இயங்குகிறேன். நீங்கள் இருவரும் சமமற்று இருந்தாலும் உங்கள் கைகளால் வசப்படுத்தும் உத்தமர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் மாண்டர்களை தீமையிலிருந்து வாய் வடங்களால் கயிறு குதிரைகளை அதன் வாயிலிடப்பட்ட கயிற்றால் நிறுத்துவது போல் தடுத்து காக்கிறார்கள். அந்த இதில் ஒரு இது மாதிரி போடுவாங்கள்ல, கடிவாளம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி காக்கிறார்கள். என்னுடைய இந்த துதியானது உங்கள் இருவருக்கும் கூறப்படுகிறது. இது அவியோடு சேர்ந்து அன்பர்களான உங்களிடம் வருகிறது. தருப்பை உங்கள் முன்னே பரத்தப்பட்டிருக்கிறது. மித்ரா வர்ணர்களே, எங்களுக்கு எதிர்ப்பற்ற மனையை அழியுங்கள். உத்தமதான சீலர்களான உங்களால் அளிக்கப்படும் மனை காப்புள்ள வீடாயிருக்க. மித்ரா வர்ணர்களே, அனைவராலும் விரும்பப்படுபவர்களும் துதியாலும் தோத்திரத்தாலும் அழைக்கப்படுபவர்களும் உழைப்பால் தன்னைத்தான் காத்து கொள்ளும் தொழிலாளியைப் போல் உணவுக்காக உழைக்கும் மாண்டர்களை உதாரத்தன்மையால் காப்பவர்களுமான நீங்கள் வாருங்கள். குதிரைகளைப் போல் வலியவர்களும் சுத்த தோத்திரத்தை ஏற்பவர்களும் சத்தியத்தை காப்பவர்களுமான உங்களை அதிதி கருத்தரித்தால் பிறக்கும் போதே மகத்தானவர்களாயும் மானிட பகைவனுக்கு உக்ரர்களாயும் உங்களை அவள் பிறப்பித்தாள். மகத்தானவர்களில் மகத்தானவர்கள். எல்லா தேவர்களும் உங்கள் மகிமையில் பரஸ்பரம் இன்பமாகி மகிழ்ந்து உங்களுக்கு சத்திரத்தை அளித்தார்கள். நீங்கள் பரந்த சோதிக்கும் புவிக்கும் மேலே மிக்க உயர்ந்தவர்கள். உங்களுடைய கிரணங்கள் தடைபடாமலும் தடுக்கப்படாமல் இருக்கின்றன. நீங்கள் சத்திரத்தை தினந்தோறும் பலப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஸ்தம்பத்தை போல் சோதியின் உச்சியை பலப்படுத்துகிறீர்கள். கனத்த வானும் மேகமும் விசுவே தேவனும் சூரியனும் மனிதனின் விவஸ்வான்னு பேர், அது விஸ்வான் சூரியனுக்கு. இதில் விஸ்வே தேவன் சூரியனும் மனிதனின் உணவால் சோதியையும் புவியையும் நிரப்புகிறார்கள். விசுவத்தை தாங்குபவர்களான உங்களால் மலை செலுத்தப்படுகிறது. யுவதிகளான நதிகள் தடைபடாமல் பாய்கின்றன. நதிகள் வற்றாமல் வளத்தை எங்கும் பரத்துகின்றன. அப்பொழுது வழிபடுபவனும் அவனுடைய ஆட்களும் யஜ்ஞ சதனத்தை நிரப்புகிறார்கள். நீங்கள் அறிஞனான வழிபடுபவனுடைய வயிற்றை நிரப்பி அவனை காக்கிறீர்கள். வேள்வியில் அறிஞன் உங்களை சிரத்தையுடன் அணுகும் போதெல்லாம் உங்களிடம் எப்பொழுதும் நீரை வேண்டுகிறான். நெய்யால் ஊட்டப்படுபவர்களே, இது உங்களுடைய புகழாக தோன்றுக. வேள்வி செய்பவனுடைய துன்பத்தை நீக்குங்கள். மித்ரா வர்ணர்களே, உங்களுக்கு நலமாயும் இதமாயும் உள்ள யஜ்ஞங்களை தடுக்க பரஸ்பரம் முந்துபவர்களையும் துதிக்க ஊக்கமில்லாத தேவர்களையும் மனிதர்களையும் செயல்களை செய்து வேள்வி நடத்தாதவர்களையும் உங்களை போற்றாதவர்களையும் விளக்குங்கள். அறிஞர்கள் துதியை கூறுங்கால் அவர்களில் சிலர் அக்னியையும் வேறு தேவர்களையும் புகழ்ந்து நிவித்தோத்திரங்களை பாடுகிறார்கள். ஆதலால் நாங்கள் உங்களுக்கு உண்மையான தோத்திரங்களை சொல்லுகிறோம். நீங்கள் போலியான தோத்திரங்களை சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு உண்மையான தோத்திரத்தை சொல்கிறோம். அதிலே டூப்லாம் இருக்கு. நீங்கள் உங்கள் மகிமையால் வேறு தேவர்களிடம் சேராமல் இருக்கிறீர்கள். மித்ரா வர்ணர்களே, அவங்களுக்குள்ளே போட்டி. மித்ரா வர்ணர்களே, பசுக்கள் எங்களிடம் வருங்காலம் போருக்காக அறிஞர்கள் துரிதமாயும் தீவிரமாயும் உள்ள குதிரையை இணைக்கும் காலம் இங்கு எங்களுடைய மனையின் அருகே உங்களுடைய உத்தமதானம் தோன்றுக. நிவித் சின்ன சின்ன பாட்டுன்னு இருக்குல்ல, அதாவது போலி பாடல்கள்னு ஏதாவது
ஹைக்கூ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சிறிய தோத்திர பாடல்கள். 5071வது பாடலோடு அந்த சுத்தம் நிறைவு பெறுகிறது. 68 ரிஷி பரத்வாஜின் இந்திராவர்ணர்களை நோக்கி கூறுவது. மகான்களான இந்திராவர்ணர்களை எந்த சோமம் மனு அளித்ததை போல் நறுக்கிய தர்ப்பை உள்ள தலைவனுடைய உணவுக்காகவும் மகத்தான சுகத்துக்காகவும் அளிக்கப்படுகிறதோ அந்த சோமம் இசைந்துள்ள அறிஞர்களால் உங்களுக்கு இப்பொழுது துரிதமாக தோன்றுகிறது. தேவர்களின் வேள்வியிலே நீங்கள் இருவரும் முதல்வர்கள். நீங்கள் செல்வத்தை வழங்குபவர்கள். சூரர்களின் நடுவே மிக்க சக்தி உள்ளவர்கள். செல்வர்களின் நடுவே மிகுந்த தானத்தை அளிப்பவர்கள். மிக்க பலமுள்ளவர்கள். சத்தியத்தால் சத்துருக்களை வெல்பவர்கள். எல்லா படைகளும் நீங்களே. புகழுள்ள எல்லா ஆற்றல்களுக்கும் ஆனந்தங்களுக்கும் பிரசித்தமாயுள்ள இந்திராவர்ணர்களை போற்றவும். ஒருவன் தன் வஜ்ரத்தால் விருத்திரனை கொள்ளுகிறான். விப்ரனான வருணன் வழிபடுபவனை துன்பங்களிலே காக்க ஆற்றலோடு வருகிறான். மனிதர்களின் நடுவே ஆண்களும் பெண்களும் தாமாகவே இயங்கி துலங்கும் எல்லா தேவர்களும் உங்களை போற்றுங்கால் நீங்கள் மகிமையில் அனைவரையும் உந்துகிறீர்கள். நீங்கள் மகிமையிலே பரந்த சோதியையும் புவியையும் உந்துகிறீர்கள். இந்திராவர்ணர்களே, உங்களுக்கு சுயமாகவே அவிகளை அளிப்பவன் உத்தம தானத்தை அளிப்பவனாகிறான். செல்வனாகிறான். சத்தியனாகிறான். அவன் பகைவனுடைய உணவோடு செழிப்பான். செல்வங்களையும் செல்வ புதல்வர்களையும் அடைகிறான். தேவர்களே, இந்திராவர்ணர்களே, அவி அளிப்பவனுக்கு உங்களால் அளிக்கப்படும் மிகுந்த உணவும் நிதியும் நிறைந்ததும் பகைவனின் பழிச்சொற்களை நீக்குவதுமான செல்வம் எங்களுக்கு தோன்றுக. இந்திராவர்ணர்களே, காப்பளிப்பதும் தேவர்களை பாலகர்களாக அடைந்துள்ளதுமான செல்வம் போற்றுபவர்களான எங்களுக்கு தோன்றுக. எங்களுடைய அழிக்கும் ஆற்றல் போர்களிலே பகைவர்களை வெல்லுகிறது. அவர்களுடைய புகழை துரிதமாய் தேய்க்கிறது. இவங்களுடைய இந்த வேள்வி பலம் இருக்குல்ல, அது எதிரியை அழிச்சிருது. இந்திராவர்ணர்களே, தேவர்களும் போற்றப்படுபவர்களுமான நீங்கள் உத்தம புகழை அடைய எங்களுக்கு செல்வத்தை அழியுங்கள். மகத்தான தேவர்களான உங்கள் இருவருடைய பலத்தை இங்கனம் பாடி நாங்கள் துன்பங்களை எல்லாம் தோணியால் தலங்களை தோணியில் போட்டு தண்ணியில் கலப்பாங்களே, தோணியால் ஜலங்களை கடப்பது போல் கடந்து செல்வோமாக. மகிமை உள்ளவனும் மகாவிரதனும் அறிஞனும் மூப்பற்றவனும் பரந்த சோதியையும் புவியையும் ஒளிப்படுத்துபவனும் பெரிய அரசனும் மகத்தானவனும் தேவனுமான வர்ணனுக்கு மனோகரமாயும் எல்லாம் நிறைந்திருப்பதுமான தோத்திரத்தையும் கூறவும். இந்திராவர்ணர்களே, விரதங்களை காப்பவர்களும் சோமரசத்தை பருகுபவர்களுமான நீங்கள், விரதங்களை காப்பவர்களும் சோமரசத்தை பருகுபவர்களுமான நீங்கள் பொழியப்பட்டு இருப்பதும் மதமளிப்பதுமான இந்த சோமத்தை பருகுங்கள். நீங்கள் தேவர்களின் உணவை அருந்தி சோமத்தை பருக யஜ்ஞத்தின் வழியிலே உங்களுடைய தேர் செல்லுகிறது. இந்திராவர்ணர்களே, வர்சிக்கும் நீங்கள் மிக்க இனிய ரசம் உள்ளதும் நலத்தை பொழிவதுமான சோமத்தை பருகுங்கள். இந்த உங்களுடைய பானம் எங்களால் ஊற்றப்படுகிறது. தர்ப்பையிலே அமர்ந்து பருகி மதப்படுத்துங்கள். 69வது சூக்தம். அதில் அந்த 68 எந்த அடிக்குறிப்பும் இல்லாததுனால தான் நம்ம தாண்டி போகிறோம். 69 ரிஷி பரத்வாஜன் இந்திரா விஷ்ணுக்களை நோக்கி கூறுவது. விஷ்ணுவும் ஒரு தேவர்கள் மாதிரி தான். அப்போ தேவதை அந்த மாதிரி இந்திரன் வாயு வர்ணம் அந்த மாதிரி விஷ்ணு. இந்திரா விஷ்ணுக்களே, நான் துதியாலும் அவியாலும் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். வேள்விக்குரிய செயல் முடிக்கப்பட்டவுடன் நீங்கள் யஜ்ஞத்தை பற்றுங்கள். தடையற்ற செயல்களால் எங்களை செலுத்தி எங்களுக்கு செல்வத்தை அழியுங்கள். இந்திரா விஷ்ணுக்களே, உங்களுக்கு கூறப்படும் தோத்திரமும் உங்களிடம் வருக. நீங்கள் எல்லா துதிகளையும் எழுப்புபவர்கள். நீங்கள் சோமத்தை ஏந்தும் கலசங்கள். இந்திரா விஷ்ணுக்களே, மத பிரபுக்களும் மதமளிக்கும் சோமங்களின் தலைவர்களுமான நீங்கள் செல்வத்தை ஏந்தி கொண்டு சோமத்தை பருக வாருங்கள். சில்லறையோடு வாங்க. தோத்திரங்களோடு கூறப்படும் துதிப்பவருடைய பாட்டுகள் உங்களை காந்திகளோடு பிரகாசம் செய்க. இந்திரா விஷ்ணுக்களே, உங்களுடைய ஒப்பான உற்சாகம் உள்ளவையும் பகைவர்களை வெல்பவையுமான குதிரைகள் உங்களை இங்கு ஏந்தி வருக. வழிபடுபவருடைய எல்லா அழைப்புகளாலும் இன்புறுங்கள். என்னுடைய துதிகளையும் தோத்திரங்களையும் கேளுங்கள். இந்திரா விஷ்ணுக்களே, உங்களுடைய இந்த வீரச் செயல்கள் போற்றப்பட வேண்டும். சோம மதத்திலே நீங்கள் அடிச்சுவடுகளோடு எட்டி நடந்தீர்கள். நீங்கள் வானை பரத்தினீர்கள். பரந்த வானை கடந்தீர்கள். நாங்கள் வாழ உலகங்களை அகலப்படுத்தினீர்கள். இந்திரா விஷ்ணுக்களே, நெய்யை அருந்துபவர்களும் சோமத்தை பருகுபவர்களுமான நீங்கள் சோமத்தால் வளர்ந்து வணக்கத்தோடு அளிக்கப்படும் அவிகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு செல்வத்தை அளியுங்கள்.
ஏனெனில் நீங்கள் சோம சமுத்திரம், நீங்கள் சோம கலசமாக இருக்கிறீர்கள். சோம சமுத்திரம், சோம கலசம். இந்திரா விஷ்ணுக்களே, சுந்தர தோற்றமுள்ள நீங்கள் இந்த இனிய சோமத்தை பருகுங்கள். உங்கள் வயிறுகளை ரசத்தால் நிரப்புங்கள். மதமடிக்கும் பானம் உங்களிடம் செல்க. என்னுடைய துதிகளையும் அழைப்புகளையும் கேளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் வென்றவர்கள், எப்பொழுதும் அடுத்தவர்களால் வெல்லப்படவில்லை. நீங்கள் போரை நடத்திய போது 3 ஆயிரங்களை வென்றீர்கள். 3 அடிகளால் 3 ஆயிரங்களை வென்றீர்கள். சோதியால், வானால், புவியால் பிரபஞ்சத்தை தோற்றுவித்தீர்கள். 5090வது பாடலோடு அந்த சுத்தம் நிறைவேறுகிறது. 70வது சுத்தம் ரிஷி பரத்வாஜன் சோதியை புவியை நோக்கி கூறுவது: சோதி புவிகளான நீங்கள் நெய் நிறைந்தவர்கள், புவனங்களுக்கு புகலிடங்கள். நீங்கள் பறந்தவர்கள், விரிந்தவர்கள், சலத்தை தருபவர்கள், அழகுள்ளவர்கள், வருணனுடைய தாரக செயல்களால் தனித்தனியாக நிறுத்தப்பட்டவர்கள், மூப்பற்றவர்கள், மிகுந்த ரேதஸ் உள்ளவர்கள், வீரியம் உள்ளவர்கள், ரேதஸ், பூரண தாரைகளோடு நித்தியமாய் இருப்பவர்கள், பால் நிறைந்தவர்கள், சுத்த விரதத்திலே இருக்கும் நீங்கள், நல்ல செயலை நடத்துபவனுக்கு நெய்யை பொழிபவர்கள், சோதி புவிகளே, இந்த புவனங்களின் தலைவர்களான நீங்கள் எந்த ரேதஸ் மனிதர்களுக்கு நலத்தை அளிக்கிறதோ அந்த ரேதஸை எங்களுக்கு பொழியுங்கள். நிலையாயிருக்கும் சோதி புவிகளே, எந்த மனிதன் சத்தியமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு அவிகளை அளிக்கிறானோ அவன் தன் செயல்களிலே ஜெயமுள்ளவனாகிறான். அவன் பிரஜைகளோடு பெருகுகிறான், தர்மத்தால் பரவுகிறான். உங்களிடமிருந்து பல வடிவங்கள் உள்ள பிரஜைகள் தோன்றுகின்றன. அவை சம செயல்கள் உள்ளவை. சோதி புவிகளே, நீங்கள் நெய்யால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடம். சோதி புவிகளான நீங்கள் நெய் நிறைந்தவர்கள், புவனங்களுக்கு புகலிடங்கள். சோதி புவிகளே, நீங்கள் நெய்யால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். சலத்துக்கு புகலிடமான நீங்கள் சலத்தோடு சேர்ந்திருக்கிறீர்கள். சலத்தை செழிப்பிக்கும் நீங்கள் பறந்தவர்கள், பலவிதமாய் இருப்பவர்கள். நீங்கள் வேள்வியிலே முதல்வர்களாக போற்றப்படுபவர்கள். அறிஞன் சுகத்துக்காக வேள்வியை நடத்த உங்களை போற்றுகிறான். தேனை பொழிபவர்களும் தேனை கறப்பவர்களும் தேனை விரதமாக உள்ளவர்களும் தேவர்களும் வேள்வியை வளர்ப்பவர்களும் செல்வத்தை தருபவர்களும் புகழை உணவை உத்தம வம்சத்தை அளிப்பவர்களுமான சோதியும் புவியும் எங்களை தேனோடு சேர்ப்பார்களாக. விஸ்வத்தை அறிபவர்களும் நல்ல செயல்களை நடத்துபவர்களுமான எங்கள் தாய் தந்தைகளாம் புவியும் சோதியும் எங்களுக்கு உணவை அளிப்பார்களாக. பரஸ்பரம் ஐக்கியமாகி அனைவருக்கும் சுகத்தை செழிப்பிக்கும் சோதியும் புவியும் எங்களுக்கு வம்சத்தையும் வலிமையையும் செல்வத்தையும் அளிப்பார்களாக. 5096வது சூக்தம் பாடலோடு அந்த சூக்தம் நிறைவேறுகிறது. அடிக்குறிப்புகள் ஏதுமில்லை. 71வது சூக்தம் ரிஷி பரத்வாஜன் சவிதாவை நோக்கி கூறுவது: தேவனும் நல்ல செயலாளுமான சவிதா அவனுடைய பொன்னாளான கைகளை தானம் அளிக்க நீட்டுகிறான். துதியாருகனும் தருணனும் பேரறிஞனும் உலகத்துக்கு பல தாரக செயல்கள் இருப்பவனுமான சவிதா அவனுடைய சலம் நிறைந்துள்ள கைகளை இயக்குகிறான். நாங்கள் தேவ சவிதாவின் சாசனத்தில் இருப்போமாக. நாங்கள் உத்தம அவிகளை அளிக்க ஆற்றல் உள்ளவர்கள் ஆவோமாக. கால்நடைகளும் சனங்களுமான பல சீவர்களை படைத்து நிலை நிறுத்துபவன் நீ ஒருவனே. சவிதாவே, நீ சுகத்தை தரும் இன்னலற்ற பாலனங்களோடு எங்கள் மனையை செல்வப்படுத்தவும், பொன் நாக்குள்ள நீ நாங்கள் புதிய சுகத்தை பெற எங்களை கவனித்து கொள்ளவும், எங்களை காக்கவும் படிச்சொல் கூறுபவன் எங்களை அதீனப்படுத்தும் ஆற்றல் அடையாமல் இருப்பானாக. தேவனும் தான மனமுள்ளவனும் பொன் கையும் பொன் வேகமாய் மோவாயும் உள்ள பொன் கையும் பொன் மோவாய் உள்ளவனும் போற்ற தகுந்தவனும் மோவாய் மூன்று முகம்தான் போற்ற தகுந்தவனும் இனிய மொழி உள்ளவனுமான சவிதா ஒவ்வொரு இரவின் அந்தத்திலும் எழுவானாக. அவன் அளிப்பவனான எனக்கு மிகுந்த விரும்ப தகுந்த செல்வத்தை அளிக்கிறான். புவியின் எல்லைகளிலிருந்து சோதியின் உச்சிக்கு ஏறுபவனும் சலனமாகி இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் இன்புறுத்துபவனுமான சவிதா தன்னுடைய பொன்மையை நன்கு அமைந்த கைகளை கற்பிக்கும் நாவலனைப் போல் நீட்டுவானாக. சவிதாவே, செல்வத்தை தினந்தோறும் எங்களுக்கு பிறப்பிக்கவும். நீ மிகுந்த செல்வத்தையும் பரந்த மனையையும் தருபவன். நாங்கள் இந்த துதியால் செல்வமுள்ளவர்கள் ஆவோமாக.
72வது சுத்தம். ரிஷி பரத்வாஜன் இந்திரனையும் சோமனையும் நோக்கி கூறுவது: இந்திரா சோமர்களே, உங்களுடைய மகிமை மகத்தானது. ஏனெனில் நீங்கள் மகத்தாயும் முதன்மையாயும் உள்ள பொருள்களை கற்பித்தீர்கள். நீங்கள் சூரியனையும் சலங்களையும் மானிடர்களுக்கு புலப்படுத்தினீர்கள். நீங்கள் சூரியனையும் தமங்களையும் நிந்திப்பவர்களையும் நீக்கினீர்கள். அதாவது சூரியனையும் யாரும் கும்பல, இருளையும் யாரும் போற்றலை, அந்த மாதிரி. அதாவது இருளையும் போற்றலை, இதையும் போற்றலை, அதில் வேற அது வேற நிந்திக்கிறது வேற செஞ்சாங்க. அவங்களெல்லாம் அழிச்சாச்சு. இந்திரா சோமர்களே, நீங்கள் உஷையை உதயப்படுத்தினீர்கள் அதிகாலையே. அவங்க தான் இந்திரன் வரணும் தான், இல்லைன்னா அந்த காலை நேரம் வராது. நீங்கள் சூரியனை சோதியோடு உயர்த்தினீர்கள். நீங்கள் தாங்கும் தூணால் வானால் சோதி உலகை நிறுத்தினீர்கள். நீங்கள் அனைவருக்கும் தாயான புவியை பரத்தினீர்கள். பூமியை பரப்புனாங்க. சூரியனை கதிர்களோட உதயமாக செஞ்சாங்க. யார்? இந்திரா வர்ணர்கள். சோமனும் இந்திரனும். இந்திரா சோமர்களே, நீங்கள் சலங்களை தடுத்த அகியையும் விருத்திரனையும் கொன்றீர்கள். இது முக்கியமான பாட்டு. நீங்கள் ஜலங்களை தடுத்த நதி நீரை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யார்? விருத்திரனும் அகியை. அதுதான் நேற்று படித்து காமிச்ச அந்த ஹரப்பாவில் தமிழர் ஆட்சி நூலில் இருக்கிறது. இந்த அகி, இந்த விருத்திரன், இவங்கெல்லாம் அந்த மன்னர்கள் அங்கே வசித்தவங்க. இவங்களுடைய 100 கோட்டைகளை தான் அழித்தாங்க. 30,000 முகக்கவசம் அணிந்த வீரர்களை கொண்டு ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி வஜ்ராயத்தால் அவர்கள் மண்டைகளை பிளந்து ஒழித்தார்கள் என்று பாடப்பட்டது நேற்று. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். இந்த விருத்திரன், சம்பரன், வரசினன், அகி இவங்கெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாங்க. அவங்கள கொண்டுட்டான அந்த ஆரியர்கள் வருகையை குறிப்பது என்றால் மொழிபெயர்ப்பாளர்களே சொல்கிறாங்க. ஆரியர்கள் வருகை காலத்தை இப்போ தெரிந்து கொள்ளலாம், எப்படி வந்தாங்கன்னு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பப்போ அவங்க ஒருத்தரும் வந்து நான் அவங்கள கொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெருமையாக, இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி கூட வந்திருக்காது, வழி மறிச்சிருப்பான் அப்படின்னு. இந்திரா சோமர்களே, நீங்கள் பசுக்களின் பக்குவ மடிகளின் உள்ளே பக்குவமான பாலை வைத்தீர்கள். 4 வித திறங்கள் உள்ள பசுக்களிலே வெண்மையான தடைபடாத பாலை ஏந்தினீர்கள். இந்த இந்திரா பசு மரட்டு மறைந்த ஒரு பக்குவப்படாத பசுவில் கூட வெண்மையான பாலை உள்ள வச்சாங்களா. இந்திரா சோமர்களே, நீங்கள் காப்பதும் அம்சம் உள்ளதும் புகழுள்ளதுமான செல்வத்தை எங்களுக்கு துரிதமாய் அளிக்குங்கள். உத்கிரர்களே, நீங்கள் சனங்களின் நடுவே மாநிலர்களுக்கு இதமாயும் பகைவர்களை வெல்வதுமான ஆற்றலை பரத்தினீர்கள். 73வது சுத்தம். ரிஷி பரத்வாஜன் பிரகஸ்பதியை நோக்கி கூறுவது. இன்னொருத்தர் அவரை பற்றி சொல்கிறாங்க. மலைகளை பிளப்பவனும் முதல் பிறந்தவனும் சத்தியத்தை காப்பவனும் அங்கிரச வம்சத்தில் வந்தவனும் அவியுள்ளவனும் 2 உலகங்களில் எங்களுக்கு தந்தையை போல் ஆகிறான். தேவ யஜனத்தில் கவனமாயிருக்கும் மனிதனுக்கு அவன் இடத்தை அளிக்கிறான். பிரகஸ்பதி தடைகளை நீக்கி எதிரிகளை வென்று பகைவர்களை தாழ்த்தி அசுரர்களுடைய பல கோட்டைகளை இடிக்கிறான். தேவனான பிரகஸ்பதி பகைவனுடைய செல்வங்களையும் பசுக்களோடு பரந்த மேய்த்தரைகளையும் வென்றிருக்கிறான். தடைபடாத பிரகஸ்பதி நீரையும் சோதியையும் பற்ற விரும்பி மின்னலால் பகைவனை கொள்கிறான். செய்திகளில் பசுக்களோடு பகைவனுடைய செல்வங்களை அபகரித்தாச்சு, அவங்கள்ட்ட இருந்த பசுக்களையும் கவர்ந்து வந்தாச்சு, பரந்த நிலம் பரந்த மேய்கின்ற தரையையும் பிடிச்சாச்சு. அதுதான் பிரகஸ்பதியினுடைய வேலை. 5110வது பாடலோடு இந்த சுத்தம் நிறைவு. ரிஷி பரத்வாஜன் சோமா ருத்ரர்களை நோக்கி கூறுவது. ருத்ரர்னா சிவன்பாங்க. இங்கே 7 ருத்ரர்களை சொல்கிறாங்க. எந்த சிவன்னு தெரியாது. சும்மா ருத்ரன்னு ஒருத்தனை சொல்லிவிட்டு அதுக்கு சிவன் தான் அப்போ ருத்ரன்னு சொன்னது. அது ருத்ரம் யஜுர்வேதத்தில் ருத்ரம்னே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கி பாடுவாங்க. பாடலாம் இருக்குது. சஞ்சமே மயச்சமே பத்ரஞ்சமே சுகனஞ்ச, அதாவது இடம் இந்த எஸ்எச்எம்ஏ, இந்த உலகில் நல்வாழ்வை கொடு, மறு உலகில் நல்வாழ்வை கொடு, இப்பொழுது குடியிருப்பதற்கு வாசச்சமே, குடியிருக்கிற இடம் கொடு,
நல்ல சுகத்தை கொடு, பாதுகாப்பை கொடு, பத்ரஞ்சமே, சுத்தினஞ்சமே, இந்த செல்வங்களை கொடு, பிராணவாயுவை கொடு. அதில் இன்னொன்று அபானஞ்சமே, அபானங்கிறது கீழே போகிற வாயு, அது ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. அவன் கேட்பான், பிராணவாயுவை கொடு, அபானஞ்சமே கொடு, அது இந்த பாட்டு வரும். அதே போல் 1, 3 வரும். ஏகச்சமே, திரையச்சமே, 1 ஏக்கு 1, 3 3, பஞ்சச்சமே 5, சப்தச்சமே 7, நவச்சமே 9 அப்படிலாம் கேட்பாங்க. சஞ்சமே அப்படிங்கிற வரும்போது ஏகச்சமே, திரையச்சமே, பஞ்சச்சமே, சப்தச்சமே, நவச்சமே, ஏகதசச்சமே. ஏக்குனா 1, தசம்னா 10, 10 1 11, ஏக தசச்சமே 11 கொடு அப்படின்னு பாட்டு. அதுதான் ருத்ரம். அதில் அவர் சிவனுக்கு தான் நாங்கள் பாடுறோன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ருத்ரர்கள் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ருத்ரர்கள் இருக்காங்க. ருத்ரன்ற என்பதற்கு மொழி பெயர்ப்பு என்ன வருகிறது என்றால் ஊளையிடுபவன் என்று வரும், அல்லது உரத்த குலத்தில் உரத்த குரலில் பேசுபவன், ஒலிப்பவன் அப்படிங்கிறது பொருள். சோமா ருத்ரர்களே, எங்களில் அசுரர்களுடைய ஆற்றலை ஸ்தாபியுங்கள். அவங்கள்கிட்ட இருக்கிற பலம் எங்களுக்கு வரணும், அசுரர்கள்ட்ட இருக்கிற பலம். வேள்விகள் ஒவ்வொரு மனையிலும் உங்களிடம் செல்க. 7 ரத்தினங்களை ஏந்தும் நீங்கள் எங்களை சுகப்படுத்துங்கள், எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் சுகப்படுத்துங்கள். சோமா ருத்ரர்களே, எங்கள் மனைகளில் நுழைந்துள்ள நோயை ஒவ்வொரு திசையிலும் விளக்குங்கள். தூரத்திலாக நிர்ருதியை நீக்குங்கள். மங்களமான உணவும் புகழும் எங்களுக்கு தோன்றுக. சோமா ருத்ரர்களே, எங்கள் தேகங்களில் இருக்கும் நோய்களை நீக்க இந்த மருந்துகளை எல்லாம் எங்களுக்கு அழியுங்கள், ஔஷதிகள். எங்கள் தேகங்களில் எங்களால் செய்யப்பட்டதும் பந்தமாக இருப்பதுமான பாவத்தை எங்களிடமிருந்து விளக்குங்கள். நாங்கள் எதாவது பாவம் செஞ்சுருந்தால் விளக்குங்க. இவ்வளவு வேள்வி செஞ்சுட்டு பாவம் செஞ்சுருப்பீங்களாங்கிறீங்களா? அதெல்லாம் செய்கிறது தான். காஞ்சிபுரம் தேவனான் செய்தியா கோயிலுக்குள்ளே. சோமா ருத்ரர்களே, கூறிய படையும் கூறிய சரங்கள் உள்ளவர்களும் உத்தம சுகத்தை தருபவர்களும் துதிக்கப்படுபவர்களுமான நீங்கள் இங்கு எங்களை சுகப்படுத்துங்கள். எங்களை வருணனுடைய பாசத்திலிருந்து விடுவீங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். 75வது சுத்தம். அடுத்தடுத்து போகிறதுனால இதில் எந்த அடிக்குறிப்பும் எதுவும் இல்லை, ஆர்டிஹெச் ரிஃபித்தும் இல்லை, விவரம் ராகவனையாவும் சொல்லலை. 75வது சுத்தம். ரிஷிபாயு பரத்வாஜனுடைய புதல்வன். ரிஷிபாயுங்கிறவர் பரத்வாஜரோட புதல்வன். போர் படைகளை பற்றி கூறுகிறார். கவசமணி, அதாவது ரிஷிகள் வர்ணன், வாயு, அக்னி இவங்களெல்லாம் பாடுறது ஒன்று, அப்புறம் மருத்துக்களை பாடுறது ஒன்று, சோமா ருத்ரர்களை பாடுறது ஒன்று, பிரகஸ்பதியை பாடுறது இவங்கெல்லாம் ஒன்று. இவர் இந்த படைகளை பற்றி பாடுறார். பாடல் அதெல்லாம் தான் தொகுத்தது. நீங்கள் வேதம்னு சொல்லிட்டு என்ன போர் படைகளை பற்றி என்ன பாடுறதுன்னா, வேதத்தில் அதெல்லாம் இருக்குது, அது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதில் இதுவும் இருக்குது. வேதம் படிப்போம். கவசம் அணிந்த வீரன் போர்களில் முன்னணியில் செல்லுங்கால் அவனுடைய வடிவம் மேகத்தை போல் தோன்றுகிறது. வீரனே, நீ உன்னுடைய காயமடையாத தேகத்தோடு பகைவர்களை வெல்லவும் கவசத்தின் பலம் உன்னை பாலிக்க. கவசம் உன்னை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வில்லால் பகைவர்களுடைய பசுக்களை வெல்லுவோமாக, வில்லால் நாங்கள் போரிலே வெல்லுவோமாக, நாங்கள் வில்லால் உக்கிர மதமுள்ள பகைவர்களை வெல்லுவோமாக, வில் பகைவனுடைய ஆசையை பங்கம் செய்ய நாங்கள் வில்லால் எல்லா இடங்களிலும் பகைவர்களை வெல்லுவோமாக. வில்லின் மீது இழுக்கப்பட்ட இந்த நான் போரிலே வழியை செய்து அதன் நண்பனான சரத்தை தழுவுவது. அதுபோலும் கணவனிடம் ரகசியத்தை கூறும் ஸ்திரீயை போலும், ஏதோ பிரியமான மொழியை சொல்வது போலும் வீரனுடைய செவியினிடம் அடிக்கடி செல்லுகிறது. இந்த காது வரமாச்சு இப்படி இழுக்கிறாங்களே, அதுக்காக அடிக்கடி போகுதான் அது சொல்கிறது. வில்லின் 2 அந்தங்கள் ஒரு மனத்துடன் இசைந்து கணவனை அனுசரிக்கும் மனைவியை போலும், தன் அங்கத்தில் தன் குழந்தையை காக்கும் தாயை போலும் வீரனை காப்பார்களாக. அவை இசைந்து சலனமாகி பகைவனை துன்புறுத்தி அவனுடைய சத்துருக்களை சாய்க்கிறான். பல புதல்விகளின் தந்தையும் பல புதல்வர்கள் உள்ளவனுமான அஸ்திரக்கூடு போருக்கு செல்லுங்கால் முழங்குகிறான். அஸ்திரக்கூடு வீரனுடைய முதுகில் சாய்க்கப்பட்டு தன்னுடைய பல குழந்தைகளை செலுத்தும் அம்பரா தூணி சந்திக்கும் எதிர்ப்படைகள் எல்லாம் அடிக்கிறான். அம்பரா தூணியில் இருக்கிற அந்த அம்புகள் எல்லாம் குழந்தைகள் முதுகில் தான் இருக்க அஸ்திரக்கூடு.
முதுகில் போட்டிருப்பாங்கள்ல தோள்பட்டை, தோளுக்கு பக்கத்தில். கை வழக்கமுள்ள தேரோட்டி தேரிலே நின்று தன் முன்னே உள்ள குதிரைகளை தன் இஷ்டம் போல் செலுத்துகிறான். கடிவாளங்களின் மகத்துவத்தை போற்றுங்கள், ஏனெனில் அவை பின்புறத்திலிருந்து தேரோட்டியின் விருப்பத்தை போல் குதிரைகளை செலுத்துகின்றன. கடிவாளம் போட்டிருந்தாங்கன்னா அதை அதையும் போற்றி பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் முக்கியம். இல்லைன்னா குதிரை கண்ணாபின்னு ஓடும். அது ஒரு பின்னால் இருந்து அந்த தேர் ஓட்டி அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அதை பாடுகிறார். குதிரைகள் குழம்புகளால் புழுதியை எழுப்பி பொழிகின்றன, தேர்களோடு சேர்ந்து அவை பாய்கின்றன, உரத்த கோஷங்களை எழுப்புகின்றன. அவை பின்வாங்காமல் முன்னங்கால்களால் பகைவர்களை மிதித்து அழிக்கின்றன. படைகளும் கவசமும் வைக்கப்பட்டுள்ள தேர் வெற்றியால் கைப்பற்றப்பட்ட செல்வத்தை ஏந்தும் வாகனம். அந்த செல்வமே வீரனுடைய அவி. ஆதலால் நாம் எப்பொழுதும் நல்ல மனமுள்ளவர்களாகி சுகப்படுத்தும் தேரை பற்றுவோமாக. இரத பாலகர்கள் பகைவர்களின் செல்வத்தை இனியது என சுவைத்து இன்புறுபவர்கள், உணவை வழங்குபவர்கள், துன்பத்திலே காப்பவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், எதிர்ப்பற்றவர்கள், அழகிய படைகள் உள்ளவர்கள், சரபலம் இருப்பவர்கள், தீரர்கள், வீரத்தன்மை உள்ளவர்கள், மகத்தானவர்கள், பல பகை படைகளை வெல்பவர்கள். அறிஞர்களே, காப்பவர்களும் சத்தியத்தை காப்பவர்களும் சோமாறுகளுமான நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள். பாவமற்ற சோதியும் புவியும் எங்களை சுகப்படுத்துவார்களாக. பூஷா எங்களை தீமையிலிருந்து காப்பானாக. நிந்திக்கும் எவனும் எங்களை அதீனப்படுத்தாமல் இருப்பானாக. சரம் நல்ல சிறகை அணிந்திருக்கிறது, மானின் கொம்பு அம்பின் பல்லாயிருக்கிறது, பசுவின் சருமத்தால் அது கட்டப்பட்டிருக்கிறது, அது செலுத்தப்பட்ட இடத்தில் இறங்குகிறது. வீரர்கள் சேருங்காலும் கலையுங்காலும் செலுத்தப்படும் சரங்கள் எங்களுக்கு சுகத்தை அளிக்க. நேராக பாயும் அம்பே எங்களை காக்கவும். எங்களுடைய தேகங்கள் கல்லை போல் இருக்க. சோமன் எங்களிடம் அன்பாய் பேசுவானாக. அதிதி எங்களுக்கு சுகத்தை அளிப்பானாக. தேர்ந்த தேரோட்டிகளால் வீசப்படும் சாட்டை குதிரைகளின் ஊருக்களையும் பக்கங்களையும் அடிக்கிறது. முதுகு பக்கவாட்டில் அடிக்கிறது. அது இடுப்புலையும் பக்கங்களிலும். ஊரு ததசியத் வைசியகான், இடுப்பில் பிறந்த வைசியன் இல்லையா, அதனால் ஊரு அப்படின்னா இடுப்பு. குதிரைகளின் ததசியத் வைசியர்கள் இடுப்பில் பிறந்தவர்கள். சோமன் எங்களிடம் அன்பாய் பேசுவானாக. அதிதி எங்களுக்கு சுகத்தை அளிப்பானாக. தேர்ந்த தேரோட்டிகளால் வீசப்படும் சாட்டை குதிரைகளின் ஊருக்களையும் பக்கங்களையும் அடிக்கிறது. அது போர்களிலே குதிரைகளை ஊக்கப்படுத்துகிறது. கனை கை சாட்டை ஞானின் உரைப்பிலிருந்து காக்கிறது. அது சுருண்டுள்ள பாம்பை போல் முன்கையிலே சுருண்டிருக்கிறது. அறிவதற்குரிய கலைகளை எல்லாம் வீரன் கைவசம் அணிந்து போர் புரிபவனை ஒவ்வொரு பக்கத்திலும் காப்பானாக. பர்ஜன்யனிடமிருந்து தோன்றியதும் விஷத்தால் பூசப்பட்டதுமான முனையுள்ளதும் அதோ முகத்தினுடன் இருப்பதும் பெரிதாய் உள்ளதும் சோதிக்குரியதுமான சரத்துக்கு, இந்த அம்புக்கு சரம், இந்த சொல் கூறப்படுகிறது. பிரம்மத்தால் கூர்ப்பிக்கப்பட்ட அம்பு செலுத்தப்பட்டவுடன் பறக்கிறது. பகைவர்களிடம் செல்லவும் அவர்களை அழிக்கவும் பகைவர்களிலே எவனையும் உயிரை நீக்காமல் விட்டுவிடாதே. எங்கு அம்புகள் குடிமிகள் நீக்கப்பட்ட குமாரர்களைப் போல் இறங்குகின்றனவோ அங்கு பிரம்மணஸ்பதியும் அதிதியும் எங்களுக்கு சுகத்தை அளிப்பார்களாக. எங்களுக்கு சுகத்தை தினந்தோறும் அளிப்பார்களாக. வீரனே, நான் உன்னுடைய மர்மாங்கங்களை கவசத்தால் மறைக்கிறேன். மர்ம அங்கங்கள். அரசனான சோமன் உன்னை அமுதத்தால் போர்த்துவானாக, உடுத்துவானாக. வருணன் உனக்கு உத்தம சுகத்தை தருவானாக. நீ ஜெயமடைவதைக் கண்டு தேவர்கள் இன்புறுவார்களாக. எங்களை கொல்ல விரும்புவோம் நட்பற்ற பந்துவாய் இருந்தாலும் அல்லது அந்நியனாய் இருந்தாலும் அவனை எல்லா தேவர்களும் அழிப்பார்களாக. பிரம்மமே என்னுடைய உத்தம கவசமாயிருக்கிறது. கவசம், வில்லு, நாணு, வில்லின் அங்கங்கள், அம்பராத்தூணி, தேரோட்டி, கடிவாளம், குதிரை, தேரை காப்பவர்கள், பல தேவர்கள், அம்புகள், சாட்டை, கை கவசம், போர்க்களம், கவசம், இத்தனையும் பாடுற பாட்டு தான் இது. கணவனிடம் ரகசியம் சொல்லும் ஸ்திரீங்கிறதுக்கு அடிக்குறிப்பு எழுதுகிறார். வில்லின் நான் இழுக்கப்படும் போது எழும் மெலிதான ஓசை ஒரு குருவியின் சப்தம் போல என்று ஹோமர், அவர் ஆங்கில கவி, அவர் சொல்கிறாராம். குருவியின் சத்தம் போல அவர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்.
வில்லின் இரு அந்தங்கள், அந்தம்னா முடிவு, ரெண்டு பக்கமும் முடிவு இருக்குல்ல அந்த முனை, அதான் வில்லின் இரு அந்தங்கள். அந்தம்னா முடிவு, ஆதின தொடக்கம். சரி. கவசத்தால் வீரர்கள் பாதுகாப்பிற்காக தங்களை உடலை கவசங்களாக மறைத்துக் கொள்வதுண்டு. உலோகம் அல்லது சில சமயங்களில் மரப்பட்டைகளை கொண்டு கவசங்கள் செய்யப்படும். குடுமிகள் நீக்கப்பட்ட குமாரர்கள்ங்கிறதுக்கு என்னென்னா, சொல்லப்பட்ட உமானம் இங்கு தெளிவாக இல்லை. குடுமியை நீக்குவதற்கு முன்பாக மொட்டை அடிப்பதற்கு சிறுவர்கள் தங்கள் விருப்பம் போல் எங்கும் செல்லலாம். அதுபோல் அம்புகள் எங்கு வேண்டுமானாலும் சென்று விழலாம் அப்படின்னு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அது ஒரு யூகம்தான். 5133வது பாடல். விஷத்தால் பூசப்பட்டதுன்னு ஒரு சொற்றொடர், விஷத்தால் பூசப்பட்டதுன்னு வருது, 2 சொற்கள். அதுக்கு மனுவின் சட்டப்படி சத்திரியர்கள் அம்புகளில் விஷத்தை தடவக்கூடாதான். சத்திரியர்கள் அம்புகளில் விஷத்தை தடவாமல் இது பண்ணணும். இப்போ கூட இந்த வாயுக்கெல்லாம் உலகத்தடையெல்லாம் விதிக்கிறாங்களே அந்த மாதிரி. ஆனால் அவங்க கொண்டு இருக்கிறாங்க, விஷம் தடவையும் கொண்டு இருக்கிறாங்க. தடவக்கூடாது. அதாவது எதில் 10வது பாட்டில் வருது, அதை பார்த்துருவோமே. அறிஞர்களே, காப்பவர்களும் சத்தியத்தை காப்பவர்களும் சோம ஆறுகளுமான நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள். பாவமற்ற சோதியும் புவியும் எங்களை சுகப்படுத்துவார்களாக. பூஷா எங்களை தீமையிலிருந்து காப்பானாக. நிந்திக்கும் எவனும் எங்களை அதீனப்படுத்தாமல் இருப்பானாக. பத்தாவது பாடல் இப்பாடல் இலக்கணப்படி புரிந்து கொள்வதற்கு சிரமமாக உள்ளது. இப்பாடலில் இது பொருந்தவில்லை என்று தோன்றுகிறது. பர்ஜன்யனிடமிருந்து தோன்றியதும் விஷத்தால் பூசப்பட்டதுமான முனை உள்ளதும் அதோ முகத்துடன் இருப்பதும் பெரிதாயுள்ளதும் சோதிக்கு உரியதுமான சரத்துக்கு இந்த சொல் கூறப்படுகிறது. ஆனால் அதில் விஷம் தடவி இருக்குது. சத்திரியர்கள் தடவக்கூடாது, ஆனால் இவங்க தடவிக்கிறாங்க. ஒருவேளை பிராமணர்கள் என்பதாக தடவுகிறாங்க. ஆனால் இவங்க போர் வீரர்கள் தானே. 6வது மண்டலம் 5133வது பாடல். சூக்தம் 75ஓட 6வது மண்டலம் நிறைவு பெறுகிறது. ரிக்வேதம் பாகம் 2 முதலாவது பாகம் படித்து முடிச்சிருக்கிறோம். 2வது பாகம் தொடங்குது. முதலாவது பாகம் முடிஞ்சிருச்சு. இதில் மண்டலம் 7லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். படிக்கிறோம்னு வேகமாக படிச்சுட்டு போகிற மாதிரி தெரில, அதனால் படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். 2வது மண்டலமும் வந்தாச்சு, 2வது பாகம் வந்தாச்சு. 7வது மண்டலம் வாசிக்க துவங்குகிறோம். பாகம் 2 மண்டலம் 7. ரிஷி மைத்ரா வருணி வசிஷ்டன், இப்போ தான் வசிஷ்டர் வர்றார். ரிஷி மைத்ரா வருணி வசிஷ்டன் அக்னியை நோக்கி கூறுகிறார். வசிஷ்டர் இப்போ முதல்ல வர்ற எந்த ரிஷியும் முதல்ல வந்தோன்னே பெரிய ரிஷிகள் அக்னியைத்தான் முதலில் போற்றுவார்கள். ஏனென்றால் அக்னி தான் அவருடைய முதற்கடவுள். முதல்லே சொல்லியிருக்கிறோம், அக்னி தான் யாகத்தை நடத்துபவர், யாகத்தின் தலைவர், யாகத்தை ஏந்தி அதில் விழுகின்ற அவிகளை ஏந்தி சென்று தேவர்களுக்கு அளிப்பவர், தேவர்களை அழைத்து வருபவர், செய்திகளை கொண்டு செல்பவர், அவரிடம் செய்திகளை வாங்கி வருபவர், அவரே மாஸ்டர். செல்வங்கள் அனைத்தும் உள்ளவர். அவரிடம் ரத்தனம் போன்ற செல்வங்கள் எல்லாம் அவரிடம் உண்டு. அதை நாம் முதலாவது பாடல் அக்னி தான் ஆரம்பிக்கும். ரிக்வேதம் 1வது பாடலே அக்னியைத்தான் போற்றி வரும். அக்னி மேலே புரோகிதம் யக்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல். அதே தான் எல்லா ரிஷிகளும் வந்தவுடன் அக்னியைத்தான் போற்றுவார்கள். சிலர் சின்ன சின்ன ரிஷிகள் மற்ற இந்திரா வருணர்களை போற்றிவிட்டு போவார்கள்.
அக்னிக்கு பிறகு இரண்டாவதாக பெற்றப்படும் பெரிய ஆள் இந்திரன். இப்போது மண்டலம் 7, ரிக்வேதம் பாகம் 2, மண்டலம் 7, 1வது பாடல். இன்னொரு கொஞ்ச நாள் பார்த்துட்டு போகலாம். மனிதர்கள் உத்தமனும் தூரதரிசியும் மனையின் பதியும் இரு அரணிகளில் இருப்பவனும் விரல்களின் மந்தனத்தால் பற்றத்தகுந்தவனுமான அக்னியை பிறப்பிக்கிறார்கள். வசுக்களான வசிஷ்டர்கள் நித்தியனும் ஒவ்வொரு மனையிலும் போற்ற தகுந்தவனும் தோற்றமுள்ளவனுமான அக்னியை இடைவிடாது பாலனத்துக்காக மலையிலே ஸ்தாபிக்கிறார்கள். தருணனே, அக்னியே, நன்கு சுளிப்பிக்கப்பட்ட நீ தேயாத சுவாலையோடு எங்கள் முன்னே பிரகாசிக்கவும் உன்னிடம் மிகுந்த அவிகள் வருகின்றன. நல்ல பிறப்புகள் உள்ள யக்ஞகர்த்தர்கள் அமரும் இடத்தில் உள்ள அந்த பிரகாசமாயுள்ள அனல்கள் மிக்க ஒளியோடு விளங்குகின்றன. அந்த அக்னிகள் சாதாரண அனல்களை காட்டிலும் புகழுள்ள வீர புதல்வர்களை அளிப்பவையாய் இருக்கின்றன. ஆற்றல் உள்ள அக்னியே, எங்கள் ஸ்தோத்திரத்தால் எங்களுக்கு தாக்க விரும்பும் பகைவனால் பற்றப்படாமல் இருக்கும் பொருளையும் பற்றப்படாமல் இருக்கும் பொருளையும் உத்தம வீரர் உள்ளதும் உத்தம வம்சங்கள் உள்ளதும் புகழ் உள்ளதுமான செல்வத்தை அளிக்கவும். உத்தம பலமுள்ள அவனை அவியேந்துவதும் நெய்யை அளிப்பதுமான சிறுவம் இரவும் பகலும் அணுகுகிறது. அவனுடைய ஒளி வழிபடுபவர்களுக்கு செல்வத்தை விரும்பிக் கொண்டு சிறுவத்தினிடம் செல்லுகிறது. அக்னியே, நீ எந்த சுவாலைகளால் பூர்வத்தில் ஜரூதனனை எரித்தாயோ அந்த சுவாலைகளால் சத்துருக்களை எல்லாம் பஸ்மப்படுத்தவும் நோயை மௌனமாய் நீக்கவும். இவர்களை பத்திரமா வைக்கணும், எதிரிகளை அழிச்சிடணும் முற்றாக. அதில் ஜரூதனன் ஒருத்தன் ஏற்கனவே எரிச்சிருக்காரு. அக்னி தீயில் எரிஞ்சிருக்கிறார், அதனால் அக்னி தான் என்ன எரிப்பார். ஜரூதரனை எரித்தாயோ அந்த சுவாலைகளால் சத்துருக்களை எல்லாம் பலப்பட்டு நோயை நீக்கும். ஒரு நெருப்பை அவனே இவனே அழகானவனே இது சுவாலையோடு வருபவனே உக்ரனே என்றெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கே நம்ம அறியாமல் அப்படி ஒரு மனிதன் இருப்பது போல் ஒரு உருவம் உள்ளது போலவே தோன்றும். ஆகவே அவனை நோக்கி பாடுவதாகவே நமக்கும் தோன்றும். உண்மையில் தீ, அதை அவர்கள் வணங்கியிருக்கிறார்கள். காற்றை வணங்கியிருக்கிறார்கள். வருணனே, நீ மிக அழகானவன் உறுதியானவன் அப்படின்லாம் சொல்லும்போது வருணன் ஒரு பெரிய தோற்றத்தில் இருக்கிறது மாதிரி பலமான ஒருத்தர், ஒரு ஆணழகன் போட்டியில் ஜெயிச்சது மாதிரி நமக்கு தோணும். அதாவது நம்ம அந்த பாடல்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கற்பனைக்கு நாம் விடுவோம். ஆக அதற்குள்ளே இருக்கப்பட்டவர்களுக்கு அதெல்லாம் அவர்கள் கவிஞர்கள் கவிகளை பாடியிருக்கிறார்கள். அந்த கவிகளின் தொகுப்பு தான் இவை. அதிலும் நிறைய இல்லை போல இருக்குது, எல்லாம் ஆகாயத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு, நாங்கள் சேர்த்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதை தொகுத்து சம்ஹீதை அப்படின்னு சொல்லுவார் சங்கராச்சாரியர் சொல்கிறது, நான் சொல்லலை. 7வது பாடல். அக்னியே, நீ எந்த சுவாலைகளால் பூர்வத்தில் ஜரூதனை எரித்தாயோ அந்த சுவாலைகளால் சத்துருக்களை எல்லாம் பஸ்மப்படுத்தவும் நோயை மௌனமாய் நீக்கவும். அக்னியே, வசிஷ்டனே, பிரகாசிக்கும் பாவகனே, உன்னுடைய சுவாலையை ஒளிப்படுத்துபவனிடம் இந்த துதிகளோடு உன்னை துதிக்கும் எங்களிடம் நீ விளங்கவும். அக்னியே, பிதாக்களுக்கு இதமாயிருக்கும் மானிடர்களும் தலைவர்களும் பல இடங்களில் உன்னுடைய காந்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய இந்த துதிகளால் துதிக்கப்பட்டு இந்த யஜ்ஞத்திலே துலங்கவும். அக்னியே, என்னுடைய இந்த செயலை போற்றுபவர்களும் சங்கிராமங்களில் சூரர்களாக இருப்பவர்களுமான இந்த மனிதர்கள் அசுரிகளின் எல்லா மாயைகளையும் விளக்குவார்களாக. அக்னியே, நாங்கள் சூன்யமாய் இருக்கும் மனையில் வசிக்காமல் இருப்போமாக, அந்நிய மனிதர்களுடைய மனையிலும் வசிக்காமல் இருப்போமாக. நாங்கள் புதல்வர் அற்றும் வீரரற்றும் இல்லாமல் இருப்போமாக. புதல்வர் அற்றும் வீரரற்றும் இல்லாமல் இருப்போமாக. நாங்கள் மனைகளின் நண்பனான உன்னை போற்றி மக்கள்கள் நிறைந்த மனையில் வசிப்போமாக. குதிரைகள் உள்ள நீ எந்த வேள்விக்கு நித்தியமாய் செல்லுகிறாயோ அங்கு அக்னியே எங்களுடைய மனையை புதல்வர்களோடும் உத்தம வம்சத்தோடும் செழிக்கும் சந்தானங்களோடும் செழிப்பிக்கவும். அதாவது குழந்தைகள் வேணுங்கிறாங்க. அக்னியே, அன்பற்ற அரக்கரிடமிருந்து எங்களை காக்கவும், கருமியிடமிருந்தும் பாவம் விரும்புவனிடமிருந்தும் துன்பப்படுத்துவனிடமிருந்தும் எங்களை காக்கவும் நாங்கள் நண்பனான உன்னோடு சேர்ந்து பகைவர்களை வெல்வோமாக. எந்த அக்னியிலே திறக்கை உள்ளவனும் 1000 இடங்கள் இருப்பவனும் வலியனுமான புதல்வன் நித்திய தோத்திரத்தோடு சேர்கிறானோ, என்னால் ஒலிப்பிக்கப்பட்ட அவ்வக்னி அந்நியர்களால் எழுப்பப்பட்ட அனல்களை எல்லாம் வெல்க.
துன்பத்திலிருந்து சுவாலை எழுப்புவனை காப்பவனும் பகைவனிடமிருந்து காப்பவனுமான இவனே அந்த அக்கினி. உத்தம வம்சத்தில் தோன்றிய வீரர்கள் அவனையே போற்றுகிறார்கள். செல்வத்தை விரும்பி அவி அளிப்பவனால் சொலிக்கப்படுபவனும் வேள்விகளில் ஹோதாவால் சுற்றப்பட்டு வருபவனுமான இந்த அக்கினி பல இடங்களிலே அழைக்கப்படுகிறான். அக்கினியே, செல்வர்களின் தலைவர்களான நாங்கள் துதியையும் தோத்திரத்தையும் கூறி வேள்விக்கு உன்னை கவர்ந்து உனக்கு பல நித்திய அவிகளை அளிப்போமாக. அக்கினியே, அழியாத நீ இந்த மிக விரும்பத்தகுந்த அவிகளை தேவ சமூகத்தின் முகப்பிலே ஏந்தி செல்வாயாக. எங்களுடைய சுகந்தமான அவிகள் அவர்களை திருப்தி செய்ய தேவர்களுக்கு ஏந்தி செல்வது. அக்கினியை, வீரர்களின் தேவைக்கு அவசியத்திற்கு எங்களை செலுத்தாதே. இழிவான ஆடைக்கும் அழிவுக்கும் உட்படுத்தாதே. பசிகளிலும் அரக்கர்களிலும் செலுத்தாதே. எங்களை பசிக்கும் அரக்கர்களுக்கும் நீட்டாதே. சத்தியத்தை பாலிப்பவனே, வனத்திலோ மனையிலோ எங்களை துன்பத்துக்கு இரையாக்காதே, இறைப்படுத்தாதே. அக்கினியே, தோத்திரங்களை கூறும் எனக்கு பலத்தை அளிக்கவும், தேவனான அக்கினியே, அவிச்செல்வர்களான எங்களுக்கு உணவை அளிக்கவும், அறிஞர்களும் செல்வர்களுமான நாங்கள் உன் தானத்தில் சிறப்போமாக. நீங்கள் எப்பொழுதும் எங்களை ஸ்வஸ்திகளால் காப்பாற்றுங்கள். அக்கினியை, இனிய தோற்றமுள்ளவனும் ஆர்வத்தோடு அழைக்கப்படுபவனும் ஆற்றலின் மகனுமான நீ மிகுந்த ஒளியோடு பிரகாசிக்கவும், பிறப்பிக்கப்பட்டு உன்னால் சேரப்படும் புதல்வனை நாசப்படுத்தாதே. எங்களுடைய மானிடருக்கும் நலமாயுள்ள ஆண்மகன் அழியாமல் இருப்பானாக. எங்களுக்கு தீமை செய்ய அறிஞர்களால் மூட்டப்பட்டவையும் உன்னோடு இணைக்கப்பட்டவையுமான அனல்களை இயங்க செய்யாதே. பலத்தின் மகனும் தேவனுமான உன்னுடைய துன்மதிகள் பிரமையிலும் எங்களிடம் தோன்றாமலாக. ஒளியுள்ள அக்னியே, அமிர்தனான உனக்கு அவிகளை அளிக்கும் மனிதன் செல்வனாகிறான். செல்வத்தை தேடி செல்லும் அறிஞனுக்கு தேவன் செல்வத்தை தருகிறான். அக்னியே, எங்களுடைய மகத்தான செயலை அறியும் நீ வழிபடுபவர்களுக்கு மிகுந்த செல்வங்களை ஏந்திவா. ஆற்றல் உள்ள அக்னியை, நாங்கள் பூரண ஆயுளோடும் உத்தம வீரர்களோடும் இன்புறுவோமாக. அக்னியை, தோத்திரங்களை கூறும் எனக்கு பலத்தை அளிக்கவும், தேவனான அக்னியை எங்களுக்கு உணவை செலுத்தவும், அறிஞர்களும் செல்வர்களுமான நாங்கள் உன் தானத்தில் சிறப்போமாக. நீங்கள் எப்பொழுதும் எங்களை ஸ்வஸ்திகளால் பாலியுங்கள். ஜரூதன், உரத்த கரகரப்பான குரலை உடைய ஒரு ராட்சசன். உன்னால் சேரப்படும் புதல்வன் என்ற சொற்றொடருக்கு எப்போதும் வளமாக வாழும் புதல்வன் என்று 2 அடிக்குறிப்புகள் உள்ளன. நாம் இரண்டாவது 7வது மண்டலத்தின் 2வது சுத்தம். சென்ற சூக்தத்தில் 25 பாடல்கள் இருந்தன, அதனால் கொஞ்சம் நீளம். அக்னியே, எங்களால் ஒலிப்பிக்கப்பட்டு மைத்ராவரணி அசிஸ்டன் ஆப்ரி சுத்தமாக, அதாவது இந்த ஆப்ரி சுத்தம்னா எல்லாரையும் கலந்து கட்டி பாடுறது இருக்கு இல்லையா. ராக மாளிகைமான கர்நாடக சங்கீதத்தில் கல்யாணி, மோகனம், தோடி எல்லாத்தையும் கலந்து ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி ராக மாளிகை, அது மாதிரி ஆப்ரி சுத்தம் எல்லா கடவுள்களையும் சேர்த்து பாடுறது. ஆப்ரி சுத்தமாக வசிஷ்டன் பாடுறார். அக்னியே, எங்களால் ஒலிப்பிக்கப்பட்டு மிகுந்த போற்றத்தகுந்த புகையை எழுப்பும் நீ இன்று எங்கள் சமிதையை இன்பமாய் பெற்றுக்கொள்ளவும், உன்னுடைய தாபப்படுத்தும் சுவாலைகளால் திவ்ய உச்சியை பரிசிக்கவும், பரிசிக்கவும் சரி, சுவாலைகளால் திவ்ய உச்சியை பரிசிக்கவும் தொடவும், நீ சூரியனுடைய ரசிமிகளோடு சேரவும், உத்தம செயல்களை நடத்துபவர்களும் மிக்க பிரகாசிப்பவர்களும் யஜ்ஜங்களை தாங்குபவர்களும் இருவித அவிகளை சுமப்பவர்களுமான தேவர்களின் நடுவே நராசம்சனின் மகிமையை நாங்கள் போற்றுகிறோம். நாங்கள் போற்ற தகுந்தவனும் ஆற்றல் உள்ளவனும் பேரறிஞனும் சோதிப்புகளின் நடுவே தூதனும் சத்தியத்தை கூறுபவனும் இப்பொழுது மனிதர்களைப் போல் பூர்வத்தில் மனுவால் எழுப்பப்பட்டவனுமான அக்னி, வேள்விக்கு வர அவனை எப்பொழுதும் போற்றுவோமாக. வழிபடுபவர்கள் தர்ப்பையை ஏந்தி முழந்தாள்களோடு பணிந்து அக்னிக்கு பரத்துகிறார்கள். அத்வரியுக்களே, நெய் சிந்தப்பட்டிருப்பதும் பந்துக்களிடம் இருப்பதுமான தர்ப்பைக்கு அவனை அழைத்து நீங்கள் அவியால் அலங்கரியுங்கள். இந்த தர்ப்பையெல்லாம் பரத்தி அதில் கொஞ்சம் நெய்யும் தெளிச்சுட்டு அதில் தான் உட்காருவாங்க யாகம் வேள்வி செய்கிறவங்க. இந்த அத்வரியுங்கிறது அந்த வேள்வி செய்கிறவனுடைய ஹோதாவுடைய அசிஸ்டண்ட்டுகள். இன்னும் அதுக்கு அடுத்த ரேஞ்சு உகாதா. சுத்த செயல்களோடு தேவர்களை விரும்பும் தலைவர்கள் கதவுகளை திறந்தார்கள்.
பூர்வத்திலே வைக்கப்பட்டிருக்கும் சிறுவங்கள் வேள்விகளிலே அக்னியை நெய்யால் கன்றை நக்கி சுத்தப்படுத்தும் பசுக்களைப் போலும், நிலங்களை வளப்படுத்தி எழில் செய்யும் நதிகளைப் போலும் ஊட்டி எழில்படுத்துகின்றன. செல்வம் உள்ளவர்களும் பலரால் அழைக்கப்படுபவர்களும் தருப்பையில் அமர்ந்திருப்பவர்களும் துதியாறுகளும் ஒளியிலிருந்து தோன்றியவர்களும் மகத்தானவர்களும் யுவதிகளுமான இரவும் பகலும் எங்களுடைய வளத்துக்கு எங்களோடு சுலபமாய் கறக்கப்படும் பசுவைப் போல் இருப்பார்களாக. நான் விப்ரர்களும் ஜாத வேதசர்களும் மானிடர்கள் செய்யும் வேள்விகளிலே கர்த்தாக்களுமான உங்கள் இருவர்களையும் போற்ற நினைக்கிறேன். துதிகள் கூறப்படுங்கால் எங்கள் யஜ்ஞத்தை உயர்த்துங்கள். தேவர்களின் நடுவே பாலிக்கப்படும் அரிய செல்வங்களை எங்களுக்காக பெறுங்கள். பாரதிகளோடு சேர்ந்திருக்கும் பாரதியும் தேவர்களோடும் மனிதர்களோடும் சேர்ந்திருக்கும் இளையும் சாரஸ்வதர்களோடு அக்னியும் சரஸ்வதியும் வருவார்களாக. 3 தேவிகளும் இந்த தர்ப்பையின் மீது எங்கள் முன்னே அமர்வார்களாக. தேவனான துவஸ்தாவே, நீ இன்பமாகி எங்களுக்கு திறச்செயல் உள்ளவனும் உத்தம பலமிருப்பவனும் தேவ பக்தனுமான வீர புதல்வனை பிறப்பிப்பதுமான புஷ்டிகர ரேதஸை ஊக்கப்படுத்தவும். நல்ல பலமான ரேதஸ், வீரியம். வனஸ்பதியே, தேவர்களை அருகிலே அழைத்துவா. சாந்தப்படுத்தும் அக்னி அவியை பக்குவப்படுத்துவானாக. சத்தியனாயிருக்கும் அவன் ஹோதாவாக எஜிப்பானாக. ஏனெனில் அவன் தேவர்களின் சன்மங்களை அறிகிறான். அக்னியே, சொலிப்பிக்கப்பட்ட நீ ருத்ரனோடு ஒரே தேரிலே துரிதமாயுள்ள தேவர்களோடு எங்கள் முன்னேவா. உத்தம புதல்வர்களுடைய தாயாரான அதிதி தருப்பையின் மீது அமர்வாளாக. எங்களுடைய சுவாகா அமிர்தர்களான தேவர்களை இன்புறுத்துக. ஒவ்வொரு வேள்வியின் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி முடிக்கும் போதும் உரத்து சொல்லப்படுவது சுவாகா. இப்பாடல்கள் பின்வரும் கடவுளர்கள் மற்றும் பிறவற்றை கூறுவது. கடவுளர்கள் மற்றும் பிறவற்றை கூறுவது, கடவுள் அல்ல, கடவுளர்கள். சமிந்தனம், நராசம்சன், இலை, தர்ப்பை, கதவுகள், இரவும் பகலும், 2 ஹோதாக்கள், 3 தேவிகள், துவஷ்டா, வனஸ்பதி, சுவாகா. நராசம் சென்றது அக்னி தான் அவனுக்கு பட்ட பேர். 2 அவிகள்னால் நெய்யும் சோமரசமும் அதான் அவிகள். கதவுகளை திறந்தார்கள் அப்படிங்கிறது தேவதைகள் குழுமியுள்ள வேள்வி நடைபெறும் இடத்தில் உள்ள கதவுகள். அவர்கள் வேள்விக்கு தேர்களிலேயே வருகிறார்கள். பசுவை போல் என்ற ஒரு சொல்லுக்கு பசு என்று ஒருமையில் மொழிபெயர்ப்பு உள்ளது. ஆனால் வடமொழி மூலத்தில் தேனு 2 பசுக்கள் என்று உள்ளது. பசு தேனு, 1 பசு 2 பசு. உங்கள் இருவர்களையும் அக்னி வருணன் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. 7வது மண்டலம் 2வது சூக்தம் நிறைவு பெற்றது. நாளை நாம் 3வது சூக்தத்தை பார்க்கலாம். ரிஷி மைத்ரா வருஷினி வசிஷ்டன் அக்னியை நோக்கி கூறும் அந்த பாடல் நாளை பார்ப்போம். பகிர்வு செய்யுங்கள், வழக்கம் போலத்தான் அந்த வேண்டுகோள். பகிர்வு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு சேரும்படியாக. எல்லாரும் நீங்களும் கேட்ட வரையிலும் என்ன நீங்கள் பார்த்த அதிசயம் என்ன? வேதத்தில் எல்லாம் இருக்குது. நான் எதை படிச்சுட்டு வரேன், எனக்கு அவ்வளோ தூரம் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தொடர்ந்து படிப்போம். வேதத்தில் ஏராளமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பெரிய மனிதர்களால் பார்ப்போமா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.